லாஸ்ட் டைமுக்கு முந்தின டைம் அதிரசம் சுடையில ரெடி பண்ண அரிசி மாவு. சரி லாஸ்ட் டைம் நான் தான் அதிரசம் சுடையில சேர்த்து போட்டு கிளையலாம்னு நெனச்சேன்னா, லாஸ்ட் டைமும் கொஞ்சம் மாவு பேலன்ஸ் ஆயிடுச்சு. மாவு சேர்ந்துக்குச்சா, கிட்டத்தட்ட 10 நாள் மேல ஆச்சு அதிரசம் சுட்டு. இந்த மாவு அப்படியே இருக்கும். எங்க அத்தை வேற 2 நாளா இத பாரு மாட்டுக்கு அரைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, எனக்கு மனசே இல்ல. சரி இன்னைக்குனாவது ஏதாவது பண்ணிறலாம் அப்படின்ட்டு, எனக்கு இந்த பூர்ண கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்குமா, ஈவினிங் மேல இந்த பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து வெல்லத்த பாகு காய்ச்சிட்டு தான் தேங்காய கொட்டணும். நான் அதையே மறந்து போயி வெல்லத்தையும் தேங்காயும் ஒண்ணா கொட்டி, வெல்லத்த வேற சரியா இடிக்கல. அது எல்லாம் கட்டி கட்டியா இருக்குது. அப்புறம் அடுப்புல இருந்து இறக்கி கரண்டிலேயே ஃபுல்லா தட்டி எடுத்துட்டு, எனக்கு என்னடா அப்பவே சொதப்புதேன்னு நெனச்சேன். இதுல அரிசியில வேற நெறைய தண்ணிய ஊத்தி, அது மாவு பெனஞ்சா சொதன்னு இருந்துச்சு. மோல்டுலலாம் வச்சு சேஃப்லாம் புடிக்க முடியல. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி புடி கொழுக்கட்டை மாரி புடிச்சிடலாம் அப்படின்ட்டு கையிலேயே புடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா கையிலேயே புடிச்சாலும் அங்கனைக்கு வெல்லம்லாம் தெரிஞ்சுச்சு. சரி இருந்தும் பரவால்ல, வேஸ்ட் பண்ண மனசுலேன்னு அப்படியே தூக்கி சட்டிக்குள்ள வச்சுட்டேன்னா, வெல்லம்லாம் உருகி பாத்து இட்லி சட்டிக்குள்ளேயே ஊத்தியாச்சு. பட் ஆனா டேஸ்ட்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. என்ன பூரணம் தான் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு.